நிறைய பேர் ஏன் அக்கா நீங்க மருதாணி கையில எப்பவுமே வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. மருதாணி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யோகம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு இலைய பறிச்சக்கு அப்புறமும் அந்த இலையில வந்துட்டு உயிர் இருக்கிற ஒரே இலை மருதாணி இலை தான். அந்த மருதாணி இலைய நம்ம அரைச்சு 15 நாளைக்கு ஒரு குறிப்பா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நிறைஞ்ச நாள் அன்னைக்கு உங்க கைகள்ல வந்து நீங்க இட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும், ஆயுள் தீர்க்க சக்தி இருக்கும், சுமங்கலித்துவம் பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நல்லதோ கெட்டதோ அது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இந்த கைகள்னாலதான். அப்படிதான் இந்த நகங்கள்ல நம்மளுக்கு வந்து எப்பவுமே மருதாணி இருந்துட்டே இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய காப்பு சக்தியா அது இருக்கும். இந்த சிவப்பு கலருக்கு மந்திர சக்திகளையும் தெய்வீக சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. நீங்க சாதாரண கையில திருநீரோ குங்குமமோ வைக்கிறத விட மருதாணி வச்ச கையில திருநீரும் குங்குமமும் விடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பெண் குழந்தைங்களுக்கு கூட நீங்க தலைவாரி பூ வச்சு விடும்போது மருதாணி இட்ட கையினால நீங்க அதை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பெண் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி கை நிறைய மருதாணி வச்சு விடுங்க, அவங்களுக்கு ஞாபக சக்தியை நல்லா கொடுக்கும்.